ஒரு கிரகங்கள் இப்படி வேலை செய்கிறதும் வேலை செய்யாத போகிறதுக்கு முக்கிய காரணம் எது வருது? கர்மா தாங்கிறோம். அந்த கர்ம பலனில் ஒரு மனிதனை வந்து சூனியத்தினால வீழ்த்த முடியுமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அதை தெரியாத ஒருத்தவனை போய் சூனியம் செய்கிறேன்னு சொன்னால் அது தோத்துருவாங்க. சூனியம் பண்ணுறோம், அது உனக்கு வேலை செய்யுமா, உங்களுக்கு வேலை செய்யுமா, உங்களுக்கு அது பலிதமாகுமாங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம வந்து யோசிக்கணும். அவங்களுக்கு சூனியம் பாதிக்கப்பட்டிருக்கா, வசியம் பண்ணியிருக்காங்களா, அவங்க உடம்புல வந்து கெட்ட சக்தி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியாது அப்படின்ற கூட கண்டுபிடிச்சிருவோம். இல்ல இந்த ஜாதகத்துல பண்ணாலும் பலிக்காது அப்படின்ற கூட கண்டுபிடிக்கலாம். பலிச்சவங்களை பண்ணி அவங்களுக்கு வந்து ஒர்க்கவுட் ஆகலைங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இந்த சூனியம் மந்திரம் தந்திரம் எதுவுமே வந்து எடுத்தும் கொடுக்கலாம், அண்டாத அளவுக்கு பார்த்துப்பீங்க. அவங்கள பற்றி நம்ம சொல்லுவோம். அதுக்கு வந்து 8வது காந்தம்னு ஒன்று இருக்கு. அது ஆயுள் சம்மந்தப்பட்டது. அதில் வந்து எந்த வயசில், எந்த மாதத்தில், எந்த திதியில், எந்த கிழமையில், என்ன மாதிரியான ஒரு நேரத்தில் யாரெல்லாம் கூட இருக்கும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு மரணம் நடக்குது. எனக்கு என்னுடைய டெத்து வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதை எடுத்துக்கணும், அந்த பாவத்தை எடுத்துக்கணும். இறப்பும் வந்து நம்மளால கணிக்க முடியாது, நடந்திருக்கு, கடவுள் தான் அப்படின்னு கடவுள் கையில தான் நடந்திருக்கு. ஆனா உங்க நாடி ஜோசியத்துல இது நீங்க சொல்றீங்கன்னா எப்படி சார் அது ஜீர்ணிக்க முடியும்? கடவுள் இல்லைன்னு நீங்க ஒத்துப்பீங்களா? ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்க ரெஹானா. ஆன்மீக நேயர்கள் நிறைய பேர் இந்த நேர்காணல பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம விருந்தரா வந்திருக்கவர் சென்னை அரும்பாக்கம்ல பரம்பரையா அவங்க நாடி ஜோதிடர் பண்ணிட்டு இருக்காங்க 27 வருஷமா. ஸோ அவங்கள பார்த்து நம்ம என்ன ஏதுன்னு நேர்காணலில் பேச போகிறோம். அவங்க யாருன்னா அகஸ்திய அருள் எம்பி கந்தவேல் நாடி ஜோதிடர். வாங்க நேர்காணலில் போகலாம். வணக்கம். வணக்கங்கம்மா. ஜோதிடம் வேற, பிளாக் மேஜிக் வேற அப்படின்ட்டு உங்ககிட்ட நான் கேட்க வர்றது என்னன்னா, இந்த மாதிரி வசியம் பண்ணுறது, சூனியம் வைக்கிறது, பில்லி சூனியம் வைக்கிறது, யாராவது ஆகாத ஆளுங்க கை கால விளங்காத மாதிரி பண்ணிடுறது, பிஸ்னஸில் விளங்காத மாதிரி பண்ணிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பிளாக் மேஜிக்கில் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் பண்ணவும் செய்யறாங்க, அது பலிக்கவும் செய்து அது எடுக்கவும் செய்யறாங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் உடன்பாடு இல்லை. ஆனா உங்க வழிபாடுல உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு இந்த விஷயத்துக்கு? நல்ல மக்களுக்கு வந்து ரொம்ப விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு கேள்வி இது. ஒரு மனிதனுடைய கிரகநிலை என்ன சொல்லுது? அவனுடைய கர்மம் தான் சொல்லிட்டுருக்கேன். கிரகநிலை வந்து ஒரு மனிதனுடைய கர்மாதாங்கிறேன். ஒரு கிரகங்கள் இப்படி வேலை செய்யறதும் வேலை செய்யாத போறதுக்கு முக்கிய காரணம் எது வருது? கர்மாதாங்கிறோம். அப்போ இந்த ஜாதகத்தோட கர்மா வந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திங்க. அந்த ஜாதகத்தில் அந்த கர்ம பலனில் ஒரு மனிதனை வந்து சூனியத்தினால வீழ்த்த முடியுமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆமாம். அப்போ அது சம்பந்தப்பட்ட கிரகங்கள்னு ஒன்று இருக்கு. இந்த ஜாதகத்துக்கு சூனியம் செஞ்சா இது வந்து ஆக்டிவ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அதை தெரியாத ஒருத்தவனை போய் சூனியம் செய்யறேன்னு சொன்னா அது தோத்துருவாங்க. ஓகே, சூனியம் பண்றோம், அது உனக்கு வேலை செய்யுமா, உங்களுக்கு வேலை செய்யுமா, உங்களுக்கு அது பலிதமாகுமாங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம வந்து யோசிக்கணும். அது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாரு? அது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இருக்கு. அந்த கிரகங்கள் அங்க ஆக்டிவா இருந்ததுனால் அந்த மனிதனுக்கு ஒண்ணுமே இல்லை, அவன் பேரை எழுதி தகட்டில் ஏதாவது ஒன்று பண்ணா கூட அது வேலை செய்யும். ரொம்ப பெருசா செய்யணும்லாம் தேவையில்லை. இது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி நானும் பண்ணியிருக்கேங்க. ஓகே, எல்லா சுடுகாடும் போயிட்டு வந்திருக்கேன். என்னதான் பண்றாங்க பாக்குமே. ஏன்னா முதல்ல நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நான் தெளிவா இருக்கணும்ல. ஆமா. அப்படிங்கிறதுக்காக என்னதான் இந்த சூனியம், யாரெல்லாம் எவ்வளோ பெரிய மந்திரவாதிகள் எல்லாரையும் போய் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு நைட்டு 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் சுடுகாட்டில் போய் இருக்கிறது, அங்கே போய் சில வேலைகள்லாம் பண்ணுறது, இது எல்லாம் பக்கத்தில் நின்றுலாம் போய் பார்த்துருக்கேன். ஓகே, கூட நின்றுருக்கேன். ஆனால் அதுக்கு அவங்களுடைய நேரகாலம் சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா அங்கே வேலை செய்யாது. இது ஒரு பாயிண்ட். ஆனால் இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் இனி வரக்கூடிய காலங்களும் சரி, ஒருத்தவனை வந்து நான் சூனியம் பண்ணி அவங்கள கெடுக்கணும்னு நான் வந்து யாரையும் நினச்சதும் கிடையாது, அதுக்கு நான் துணை போனதும் கிடையாது, இனியும் நான் அதுக்கு அனுமதிக்க போகிறதும் கிடையாது. ஓகே, அதுக்கு நம்ம அத்தாரிட்டி கிடையாது. நம்ம யார் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு? நான் வந்து சித்தரை வழிகிறேன், கடவுளை வணங்குறேன், அவங்கள்ட்ட தான் எல்லாமே. அவங்க வழியில் போகிறதுனால இது எல்லாமே அவங்கள்ட்ட தான் கிடைக்கும். ஆனால் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ நீங்கள் சூனியத்தினால பாதிக்கப்பட்டிருக்கீங்கிறது மகரிஷி ஓலையில் சொல்லிடுவாங்க. இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகத்துடைய ரேக அமைப்புக்கு சூனிய பலன் உண்டா, அவங்களுக்கு சூனியம் பாதிக்கப்பட்டிருக்கா, வசியம் பண்ணியிருக்காங்களா,
அவங்க உடம்புல வந்து கெட்ட சக்தி இருக்குதா அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிருவோம். பண்ண முடியாது அப்படின்னா கூட கண்டுபிடிச்சிருவோம். இல்ல இந்த ஜாதகத்துல பண்ணாலும் பலிக்காது அப்படின்ற கூட கண்டுபிடிக்கலாம். பலிச்சவங்கள பண்ணி அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலைங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிருவோம். ஓ, அப்ப அதுல பாதிக்கப்பட்டவங்கள கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான உள்ள, அதாவது வந்து அதுல இருந்து அவங்க வெளிவரத்துக்கான உள்ள தீர்வுகள் என்ன, அது வெளிவரத்துக்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த ஓலைச்சுவடியில அதை பற்றிய சூட்சமங்கள் இருக்கு. வேதங்கள் 4, அதில் அதர்வன வேதம் ஒன்று இருக்கு. அந்த அதர்வன வேதத்தை தவறான முறையில் பயன்படுத்துகிறோம். அதுக்கும் வேதங்கள் இருக்குது தானே. 4 வேதங்களில் மாந்திரிகத்துக்கும் வேதங்கள் இருக்குது தானே. ஆமாம். அப்போ அது எதன் மூலமாக அதை கொண்டு போனால் அதிலிருந்து அவங்கள வந்து காப்பாற்றலாம் அப்படிங்கிறத காப்பாற்றிருக்கோம். இன்றைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். எனக்கு யாருமே சூனியமே பண்ணாத அளவுக்கு, இந்த பிளாக் மேஜிக் என்ன அட்டாக் ஆகாத அளவுக்கு நீங்க என்ன காப்பாத்தி விடுங்க அப்படின்னு நீங்க உங்ககிட்ட வந்தா நீங்க அதுக்கான ஒரு பிரச்சனைல இருந்து உங்களுக்கு விடுபடுறதுக்கு தான் நான் தூண்டுகோலா இருக்கேனே தவிர, உங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் கடவுள் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காரு தவிர, உங்களை நான் தண்டிக்கிறதுக்கோ, உங்களை நான் லாக் பண்றதுக்கோ, உங்களை நான் அழிக்கிறதுக்கோ நான் ஒரு காலத்திலும் துணை வரவே மாட்டேன். ஓகே, அந்த விஷயத்துல இருந்து நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்க. கட்டாயம். இந்த சூனியம் மந்திரம் எடுத்தும் கொடுக்கலாம், அண்டாத அளவுக்கு பாத்துப்பீங்க. கட்டாயம். ஓகே, அதுக்கு வந்து கேரண்டி. ஓகே. அதுல பல பேர் வந்து வியந்து போய் இன்னமும் சில பேர் அந்த நிலையில இருந்து வெளிப்பட முடியாமலாம் இருக்காங்க. இது எப்படி பாசிபிள், நம்பிக்கையே இல்லாம வந்து ஒரு விஷயத்தை அவங்க கண்ணெதிர ஒரு விஷயத்த எடுத்து கொடுக்கும்பொழுது அதுல வியந்து போனவங்களாம் இன்னைக்கும் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மாற்றத்தை அனுபவிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சூனியம் மந்திரம்லாம் பண்ணா கூட அதெல்லாம் நீங்க எடுத்து விட்டுருவீங்களா? அதெல்லாம் வராத அளவுக்கு. அதாவது உங்களை ரட்சிக்க வேண்டிய இடத்துல நாங்க இருக்கிறோம். ஓகே. ரட்சிக்கனா உங்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துல நாங்க இருக்கிறோம். ஓகே. ஆனா ஒருத்தவங்களை வேணும், அவங்கள எனக்கு வசியம் பண்ணி கொடுனா அதுக்கு நான் போக மாட்டேன். பண்ண மாட்டீங்க. அதுதான் நான் கேட்க வந்தேன். எனக்கு வேண்டாம். நியாயமான விஷயமா இருந்தா செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ ஒரு வாழ்க்கை பிரிஞ்சிருக்கு, இப்போ கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிரிஞ்சிருக்காங்க, அவங்க 2 பேரும் சேரணும், அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கான்னு கேட்டால் அது பண்ணலாம், அது நியாயம் இருக்கு. ஓகே. எனக்கு இவங்க இருக்காங்க, இன்னொரு உறவு வேணும், எனக்கு அதை சேர்த்து வைங்கன்னா எப்படி? அது முடியாது. அது என்னதான் நியாயப்படுத்தி பேசினாலும் அதுக்கு நீங்க உடன்படா இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா. இப்போ அவங்க ஒரு விஷயம் பண்ணிடுறாங்க வச்சுங்க, அது எந்த முறையில நீங்க கையாளுவீங்க? இதே ஓலைச்சுவடியில இருக்கிற பரிகாரம் பண்ணுங்க, கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்வீங்களா? இல்ல ஏதோ ஒரு மந்திரவாதி தந்திரவாதிக்கு நீங்க வந்து ரெஃபர் பண்ணி அவங்க போங்க சரியாயிடும்? நீங்க கேட்கக்கூடிய கேள்வி புரியுது. முதல்ல ஒருத்தவங்களை வந்து அழிக்க நினைக்கும் பொழுது யார் முதல்ல அதை செய்வா? நம்ம கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க தான், நம்மளை பத்தி முழுமையா தெரிஞ்சவங்க தான் நம்மளை வந்து அழிக்க நினைக்கணும். ஆமா, கரெக்ட் தானே? ஆமா. அப்ப அவங்க எதெல்லாம் கையகப்படுத்தியிருக்கிறாங்க, எதெல்லாம் கையாண்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். முதல்ல நம்ம குலதெய்வத்தை கட்டியிருக்காங்களா? குலதெய்வம் அனுமதி இருந்துன்னா யாரும் உள்ள நெருங்க முடியாது. குலதெய்வம் அனுமதி கொடுக்கல, குலதெய்வத்தை கட்டியாச்சுன்னா யார் வேணாலும் உள்ள வரலாம். அப்ப நம்ம அதை பார்ப்போம். நாங்கள் குலதெய்வம் உங்களுக்கு கூட நிற்குதா, அது அனுகிரகமா இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அதை பார்த்து முதல்ல அதில் தெளிவுபடுத்திப்போம். அதுக்கப்புறம் இதுக்குன்னு சில கோயில்கள்லாம் இருக்குங்க. எல்லாமே முழுக்க முழுக்க தெய்வம் சார்ந்து தான். ரொம்ப உக்ரமான தெய்வங்கள்லாம் இருக்கு. காளியிலே 2 காளி இருக்கு, மயான காளி இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடங்கள்லாம் அதுக்கான உள்ள கோயில்கள்லாம் வச்சிருக்கிறோம். கொல்லிமலை போவோம். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இது மாதிரியான ஒரு கோயில்கள்லாம் இருக்கு. அந்த கோயில்களில் அதுக்குரிய எந்திரங்கள், சக்கரங்கள்லாம் வரைஞ்சி அதில் அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு அதுக்கான கட்டை போட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். அந்த பாசிபிலிட்டி இருக்கு உங்ககிட்ட வந்தா. தெளிவுபடுத்திக்க வேண்டிய விதி இருக்கிறவங்க தான் வர முடியும், அதையும் சொல்கிறேன். ஓகே. அந்த ஓலைச்சுவடியில் அந்த கிரகங்களாக அவங்க வந்து இருக்கணும். இந்த விஷயங்கள் பண்ணால் அவங்களுக்கு தெளிவாகும், இல்லை பண்ணவே முடியாதுன்ற மாதிரி இருந்திருக்கா சார்? இருக்கு. அது நீ வந்து இந்த கர்ம நீ அனுபவிச்சுதான் இவ்வளோ. அதாவது நீங்கள் ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்டே சொன்னீங்க, நான் கடவுள் மேலே வந்து வெறுப்பாயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. கடவுள் எனக்கு வந்து சில நேரம் வந்து தவிர்த்து இருந்திருக்கலாங்கிறாங்க. அதாவது சில பேர் வந்து 50 கோயில் போயிருப்பாங்க, 100 கோயில் போயிருப்பாங்க, எதுவுமே நடக்காது. அப்ப என்ன ஆகுது? உன் கர்மாவுடைய வீரியம் உனக்கு இன்னும் நிறைய இருக்கு. நீ இவ்வளோ ஆலயங்கள்லாம் போகணும், இன்னமும் நீ ஆலயங்கள் போக வேண்டி இருக்கு அப்படிங்கிறத விதி இருக்கு. அதுக்கப்புறம் தான் இதுக்கான உள்ள ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு பலன் ஒன்று பெற முடியும் அப்படிங்கிறதும் இருக்கு.
மேடம் இப்போ உடம்புல ஃபேட் இருக்கு, ஒரு நாள் நீங்கள் வாக்கிங் போனால் குறைஞ்சிருமா? முடியாது. 40 வருஷம் சேர்த்து வச்ச கொழுப்பை வந்து நீங்கள் 1 மந்த்தில் குறைச்சிட முடியுமா? முடியாது. சொல்லுங்கள் மேடம். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு புருஷன் பொண்டாட்டி 2 பேர் இருக்காங்க சார். ஒத்துமையோ ஒத்துமை சார். சரிங்க. ஊரை உலவை போட்டு அவங்க நல்லா லக்ஸரியா வாழ்றதுல அவங்க வந்து நல்லா அந்த ஒத்துமை இருக்கும். சரிங்க. மற்றபடி வந்து தாம்பத்தியத்துல ஒத்துமை இல்லை. எல்லாரும் நம்மளை சுத்தி இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது பிஸ்னஸ் மேனு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் வந்து உரிச்சு அவங்களோட பணத்தை வந்து பறிக்கிறதுல நம்பர் 1 இருப்பாங்க. நம்ம நாடியிலே என்ன சொல்லப்படுதுன்னா, போன ஜென்மத்துல பணத்துக்காக வேண்டி இன்னும் நிறைய தனவந்தவர்களை வந்து வசியம் பண்ணி அவங்களுடன் ஒரு சுகத்தை அனுபவிச்சு அவங்களுடைய சொத்துக்கள்லாம் பணத்தெல்லாம் அபகரிச்சு அவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை உண்டாக்கி ஏமாற்றம் செய்து அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாம அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த பாவம் இருக்குங்கிறத இந்த ஜென்மத்தில் உள்ளவங்களுக்கு நான் படிச்சிருக்கேன். ஓ, அப்ப இது என்ன புதுசு கிடையாது. ஆனா இது அப்படி இல்லை சார். இவங்க வந்து இந்த பிரச்சனைகள் பண்றாங்க, எல்லாருக்கும் பிரச்சனை கொடுக்குறாங்க, இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. சொத்து சேர்க்குறாங்க, அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை தான். அந்த குழந்தைக்கு இவ்வளோ பாவத்தை பண்ணி சொத்து சேர்க்குறாங்க, இவங்களும் லக்ஸரி லைஃப் வாழ்றாங்க. ஆனா குலதெய்வம் கோவில் அப்படின்னா தவறாம போவாங்க சார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அங்க போயிட்டு நல்ல தெய்வம் உங்களுக்கு கூட நிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்ப அதுதான் நான் கேட்கிறேன். இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து கூட இப்போ வரைக்கும் கூட தான் இருக்கிற மாதிரி இருக்கு சார். நீங்க அப்படி நினைக்கிறீங்க மேடம்? கண்டிப்பா இது கிடையாது. நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நேரம் அவங்களுக்கான உள்ள நேரம் அது. அதை உணர்த்துவதற்கான காலங்கள் இருக்கு. அதையும் வெயிட் பண்ணி பாருங்க. அதை வெயிட் பண்ணி பார்க்குறேன் நானும். என்னதான் நடக்குது கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க மேடம். கஷ்டம் வராத மனுஷால யார் மேடம் இருக்கா? இல்ல, யாருமே கிடையாது. இன்னைக்கு பெரிய பெரிய ஆள்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ஆரம்பத்துல இருந்து அந்த லக்ஸரியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்ல, நல்ல கர்மா இருக்கவங்க கெட்ட கர்மா இருக்கவங்க 2 பேரும் வந்து நல்லபடியா தானே சார் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி நீங்க சொல்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்க வேண்டியதா இருக்கு. காலங்கள் நான் திருப்பியும் சொல்றேன், காலங்கள் ஒரே பக்கம் சுழலாது. இன்னைக்கு எனக்குங்கிறது நாளைக்கு உங்களுக்கு. இதை வந்து கண்டிப்பா நீங்க நம்பி தான் ஆகணும். அதுக்கான உள்ள காலத்தை நீங்க வந்து பொறுத்து தான் ஆகணும். நம்ம யாருக்கையும் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். ஆமா, நான் பார்த்துருக்கேன் மேடம். நான் பார்த்துட்டேன், நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஆனா வெளித்தோற்றத்துல வந்து இந்த மாதிரி இருந்தோம், இதுவும் ஒரு கர்மா தானே சார். அந்த ஃபேமிலி வந்து இதுவும் ஒரு கர்மா தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல குணங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்ச குணங்களா தான் தெரியுது. கர்மா தான். அந்த கர்மா தான் உங்களுக்கு அந்த குணத்தை உண்டாக்குது. ஓகே, அவங்க செய்யல, அந்த ஆசை அவங்க உருவாக்கல, அந்த கர்மா அவங்களுக்கு உருவாக்கி விடுது. அதை நம்ம யோசிக்கணும். இது நம்ம போற பாதை கரெக்டா, சரிதான் பண்றோமா அப்படிங்கறத அவங்க யோசிக்கணும். அதை யோசிக்க வைக்காததும் கர்மா தான். ஓகே, அதனாலதான் சொல்றாங்க, அவன் இன்று அணுவும் அசையாது. நான் ஒரு இன்டர்வியூல பேசும்போது கூட சொன்னீங்க, ஒரு ஆக்சிடென்ட் சம்திங் ஏதோ ஒருத்தருக்கு ஆன மாதிரி சொன்னீங்க. அது வந்து கல்யாணத்துக்கு ஏதோ சம்திங் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஏன் அவங்க கிட்ட நீங்க முன்னாடியே நீங்க டிராவல் அவாய்ட் பண்ணிடுங்க சொல்லியாச்சுங்க? சொல்லியும் அவங்க மீறி செயல்படும் போது தான் அது நடந்தது. இது ஆனா நம்ம வாழ்றதுக்கான விஷயங்கள் நீங்க சொன்னா அது கேட்கலாம். சாவறதுக்கு நீங்க செத்து போயிடுவேன், இந்த வயசுல செத்து போயிடுவேன் யாருக்கும் அப்படி சொன்னது இல்லைங்க. இப்போ ஒரு மனிதனுடைய பிறப்பு இந்த ஜென்மம் எடுக்கிறாங்கன்னா இவங்க வந்து 70 வயசு காலம் இவங்க நல்லபடியா வாழ போறாங்க அப்படின்னா அது 70 வயசு காலங்கள் வரைக்கும் சொல்லிடுவோம். சில பேர் கேட்பாங்க, நான் எந்த வயசுல நான் இறப்பேன் அப்படின்னு கேட்பாங்க. அவங்கள பத்தி நம்ம சொல்லுவோம். அதுக்கு வந்து 8வது காண்டம்னு ஒன்று இருக்கு. அது ஆயுள் சம்பந்தப்பட்டது. அதுல வந்து எந்த வயசுல, எந்த மாசத்துல, எந்த திதியில, எந்த கிழமையில, என்ன மாதிரியான ஒரு நேரத்துல, யாரெல்லாம் கூட இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு மரணம் நடக்குங்கிறது அதுல பேசலாம். அதுல சொல்லியிருக்கோம். கண்டிப்பா வரும். அப்போ அப்படி சொல்லியிருக்கிறது நீங்க சொல்லிடுவீங்களா? நீங்க கேட்கும் போது அதை நான் சொல்லி தானே ஆகணும். இப்போ 2 வருஷத்துல நீ செத்துருவேன்னு சொன்னா அவர் உசுரோட இருக்குமா? அந்த 2 வருஷம் பீஸ்ஃபுல்லா இருப்பாரா அவரு? அது அதாவது வந்து மரணத்தை பத்தி எல்லாருக்கும் டைரக்டா சொல்ல மாட்டோம். ஓகே, அப்ப என்ன பண்றாங்க, 70 வயசுக்கு மேல நல்லபடியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். எனக்கு என்னுடைய டெத் வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அதை எடுத்து கொடுப்போம், அந்த பாவத்தை எடுத்து கொடுப்போம். அது கேட்கறதுக்கு தைரியம் இருந்தா மட்டும் நீங்க சொல்வீங்க. கட்டாயம். நீங்க 8வது காண்டத்தை எடுத்து படிக்க சொல்லும் பொழுது அதுல உள்ளதை நான் படிச்சு தானே மேடம் ஆகணும். மரணத்தை பத்தி தான் அதில் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சு நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் படிச்சு தானே ஆகணும் ஒன்று. அப்படி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குள்ளே அவங்க என்னென்னலாம் யாராருக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது அவங்க கடமையை கம்ப்ளீட்டாக நிவர்த்தி பண்ணிப்பாங்க. ஓ, ஆனால் அது நடக்குதா சார்? கட்டாயம் நடக்கும் மேடம்.
நாடி சாஸ்திரம் வந்து உண்மை. இல்ல மரணம் வந்து பிறப்பும் இறப்பும் வந்து நம்மளால கணிக்க முடியாது, நடந்திருக்கு மேடம். கடவுள் தான் அப்படின்ற நடந்திருக்கு மாதிரி மேடம். கடவுள் கையில தான் இருக்கு. நடந்திருக்கு மேடம். ஆனா உங்க நாடி ஜோசியத்துல இது நீங்க சொல்றீங்கன்னா எப்படி சார் அது ஜீர்ணிக்க மேடம் முடியலையே? கடவுள் இல்லைன்னு நீங்க ஒத்துப்பீங்களா? இல்ல நான் இப்போ ஒத்துக்க மாட்டேன். இதுக்கு நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா அப்ப நீங்க கடவுள் இருந்தா நல்லா பக்குவப்படலைன்னு இருக்கும் சொல்லுவேன். அப்படின்னு அப்ப நீங்க நான் வந்து இன்னும் பக்குவப்படலைன்னு நான் சொல்லுவேன். அப்ப நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்லியிருந்தா ஆமா. இன்னும் அந்த பக்குவ நிலைக்கு நீங்க வரலன்னு நான் சொல்லுவேன். ம். ஒண்ணு. அப்ப கடவுள் இருக்குங்கும் போது பூஜை புனஸ்காரங்கள் இருக்கும்போது சாஸ்திரம் இருக்குதான் செய்யும். ம். சரிங்களா? கிரகங்கள் பண்டமண்டலங்கள் இயங்கிக்கிட்டு தானே இருக்கு, இயக்கிக்கிட்டு தானே இருக்கு. ம். அதெல்லாம் வந்து இல்லைன்னு ஆயிடாதுல்ல. ஆமா. அது இருக்கிற வரைக்கும் இதை சொல்றது எல்லாம் உண்மை மேடம். சில விஷயங்கள்ல அதிசயமா தான் இருக்குது. ஏன்னா நம்பிக்கையே இல்லாத நாடி ஜோதிடமே அதிசயம்தான். ஆ. நாடி ஜோதிடமே அதிசயம்தான். அது இன்னைக்கும் பல பேர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை, வியப்பான ஒரு விஷயத்தை உண்டாக்கும். இந்த நேர்காணல்லையே நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சுப்பாங்க கட்டாயமா என் மூலியமான்றது. நான் அதுதான் நான் ஆசைப்படுறேன். கட்டாயம். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இங்க. மிக்க மகிழ்ச்சி. பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றிங்க.